வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னையிலேருந்து நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல விநாயக சதுர்த்திக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்க்க போறோம். அந்த வரிசையில இன்னைக்கு பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷமான கொழக்கட்டை பாயசம் பண்ண போறோம். இந்த பாயசம் நல்ல பைத்தம்பருப்பு வாசனையோட, இந்த கொழக்கட்டையோட டேஸ்டோட கிரீமியா ரிச்சா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பண்றதும் ரொம்ப ஈஸி, ரொம்ப குவிக்கா ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த பிள்ளையாருக்கு விசேஷமான கொழக்கட்டை பாயசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொழக்கட்டை பாயசம் பண்றதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு, இது நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். பாசிப்பருப்பு லேசா வறுப்பட்டதும் இதுலயே ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பைத்தம்பருப்பும் ஏலக்காயும் நல்லா வறுபட்டாச்சு. இதோட ஒரு 4 முந்திரி 4 பாதாம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துப்போம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இதுல தண்ணி விட்டு ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சுப்போம். அதே பேன்ல 1 கப்பு வெல்லம் எடுத்துப்போம். இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். இந்த வெல்லம் வந்து நல்லா கொதிச்சு கரைஞ்சி வந்தா போதும், பாகு எதுவும் வர வேண்டாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சும் வந்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். இந்த கொழக்கட்டைக்கான மாவு கிளறதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். இப்ப இந்த டம்ளர்ல தான் வந்து அரிசி மாவு எடுத்துக்க போறோம். இப்ப இதே டம்ளர்ல 1.25 டம்ளர் வந்து நான் அதுல தண்ணி விட்டுருக்கேன். இதுல ஒரு சிட்டிகை உப்பும் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்திருக்கேன். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்ப நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டே நம்ம கிளறிட்டே வந்துடலாம். இது வந்து நம்ம கடையில இருந்து வாங்கியிருக்கிற வரட்டு அரிசி மாவு தான். பாருங்க நல்லா கிளறியாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருவோம். இது கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். மாவு பாருங்க கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு. லேசா கையில எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணிட்டு இந்த மாவை நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா அப்படி இழுத்து பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆயிடும். நல்லா சாஃப்டா பிசைஞ்சாச்சு. இப்ப இதுல இருந்து சின்ன சின்ன உருண்டையா நம்ம சீடைக்கெல்லாம் உருட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாவும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீளமான ஷேப்லோட நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாவு ஃபுல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதே போல கொஞ்சம் ரவுண்டாவும் கொஞ்சம் இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்லயும் நான் உருட்டி எடுத்துட்டு இருக்கேன். இதை நம்ம இப்ப ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பண்ணி வச்சிருக்க இந்த கொழக்கட்டையெல்லாம் நான் இட்லி பிளேட்ல லேசா கிரீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி அடுக்கி வச்சிருக்கேன். இட்லி பாட்ல தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த கொழக்கட்டை எல்லாத்தையும் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு 8 ல இருந்து 10 நிமிஷம் ஆகும். இது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். நம்ம வறுத்த பாசிப்பருப்பு, முந்திரி, பாதாம், ஏலக்காய் அது எல்லாமே நல்லா ஊறியாச்சு. இது இப்ப மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கிட்டு கொரப்பா நம்ம அரைச்சு எடுத்துப்போம். நம்ம ஊற வச்ச பைத்தம்பருப்பு, முந்திரி, பாதாம், ஏலக்காய் எல்லாத்தையும் கொஞ்சம் கொரப்பா அரைச்சிருக்கேன். இதோட 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இப்ப திரும்பவும் இதை நம்ம அரைச்சி எடுத்துப்போம். ரொம்ப வந்து ஃபைன் பேஸ்டா அரைக்கணும் அப்படின்னு இல்லை, கொஞ்சம் கொரப்பா இருந்தா தான் நல்லா இருக்கும். இந்த பாயசம் பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதுல 200 ml தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம வறுத்து ஊற வச்ச பைத்தம்பருப்பு, தேங்காய், முந்திரி, பாதாம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் வந்து நான் கொரப்பா அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன். அதை வந்து இந்த தண்ணியில சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணியை விட்டு நல்லா கலந்து அதையும் சேர்த்துருவோம். இப்ப நல்லா கொதிக்கட்டும். நடுவில் நம்ம இந்த கலரி விட்டுக்கணும். ஏன்னா பைத்தம்பருப்பு நல்லா வேகணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா நம்ம பருப்பை வந்து வறுத்துருக்கோம், ஊற வச்சு அரைச்சு சேர்த்திருக்கோம். இது கொதிக்கும் போது ஒரு நல்ல மனம் வரும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சா போதும். பாருங்க நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வந்தாச்சு. நல்லா வாசனையாவும் இருக்கு. கொழக்கட்டையும் பாருங்க நல்லா வெந்தாச்சு. இந்த கலரே வந்து நமக்கு தெரியுது, கலர் மாறி இருக்கு இல்லையா. அதே மாதிரி கொழக்கட்டையும் பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு. இத்தனைக்கும் வந்து வரட்டரிசி மாவு தான், இதெல்லாம் நல்லா பஞ்சு போல இருக்கு பாருங்க. இப்ப இது எல்லாத்தையும் பாயசத்துல நம்ம சேர்த்துருவோம். தேங்காய் பாசி பருப்போட அது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த கொழக்கட்டை கரைஞ்சு போகாது. ஏன்னா நம்ம மாவு கிளறி இருக்கோம், அப்பயும் மாவு வெந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணியும் நம்ம எடுத்திருக்கோம். கொஞ்ச நேரம் இந்த பாசி பருப்பு, தேங்காய் இந்த தண்ணியில வந்து இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சாச்சு. நம்ம வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இதுல சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம்.
இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். வாசனைக்காக கொஞ்சமா நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுருவோம். அந்த கொதிக்கும் போதே குங்குமப்பூ சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொழுக்கட்டை பாயசம் வந்து குங்குமப்பூ வாசனையோட ரொம்பவே நல்லா இருக்கும். 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சாச்சு. பாருங்க, கொழுக்கட்டையெல்லாம் கொஞ்சம் கூட கரையாம சூப்பரா இருக்கு. பாயசத்தோட கன்சிஸ்டன்சியும் பர்ஃபெக்டா இருக்கு. இந்த பாயசத்துல கொஞ்சமா வந்து நம்ம ஜாதிக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 தடவை நம்ம இந்த மாதிரி கிரேட் பண்ணாலே போதும். பாருங்க, இந்த அளவுக்கு விழுந்திருக்கு இல்லையா, இதுவே போதும். கொஞ்சமா வந்து பச்சை கற்பூரம் நல்லா அப்படி மேஷ் பண்ணிட்டு இந்த பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா கலந்துட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். பச்சை கற்பூரமும் ஜாதிக்காயும் வந்து ரொம்ப கம்மியா சேர்த்துக்கணும். அப்பதான் வந்து அந்த நல்லா வாசனையா சூப்பரா இருக்கும். அதிகமா சேர்த்துட்டோம் அப்படின்னு ரொம்ப திகட்டிடும். நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க. பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷமான கொழுக்கட்டை பாயசம் சூப்பரா ரெடி ஆயாச்சு. சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. நம்ம கொழுக்கட்டை பாயசம் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. நல்லா கம இந்த வாசனையா சூப்பரா இருக்கு. சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கிரீமியா இருக்கு. இப்ப நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். தேவாமிரதமா இருக்கு. பாயசமும் நல்லா ரிச்சா இருக்கு. அதுல சேர்த்துருக்கிற கொழுக்கட்டையும் வந்து நல்லா சாஃப்டா ஜூசியா, அதுவும் வந்து நல்லா நம்ம கொஞ்சம் வெள்ளை தண்ணி அதுல சேர்த்து மாவு கிளறதுனால இந்த கொழுக்கட்டையுமே நல்லா ஸ்வீட்டா இருக்கு. நம்ம தேங்காய் பைத்தம்பருப்புலாம் சேர்த்ததுனால நல்லா வாசனையா இருக்கு. முந்திரி பருப்பு திராட்சையை சேர்த்து நம்ம அரைச்சி போட்டோம் இல்லையா, அதனால நல்லா கிரீமியாவும் நல்லா வாசனையாவும் இருக்கு. நம்ம இன்னைக்கு இந்த கொழுக்கட்டை பாயசம் வந்து கடையில வாங்கினா வரட்டரிசி மாவுல தான் பண்ணியிருக்கோம். வரட்டரிசி மாவுலையும் பண்ணலாம், இல்ல நம்ம பதப்படுத்தின மாவு இருக்கும் இல்லையா, ப்ராசஸ்டு ஃப்ளோர், அதுலயும் நம்ம பண்ணலாம். எதுல பண்ணாலுமே நல்லா வரும். நான் இன்னைக்கு வந்து பாதாம் எல்லாம் ஊற வச்சிருந்தேன் இல்லையா, ஒரு அவசரத்துல டக்குன்னு அப்படியே மிக்சியில போட்டு நான் அரைச்சிட்டேன். நீங்க பண்ணும்போது அந்த பாதாம்ல இருக்கிற மேல தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க அரைச்சிங்கன்னா பாயசத்தோட கலர் வந்து இன்னுமே நல்லா இருக்கும். இதுல வந்து பெருசா நம்ம நெய்யெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. முந்திரியும் பாதாமும் நம்ம வந்து ஊற வச்சு அரைச்சிடுறதுனால அதுக்கப்புறம் வந்து நெய்யில முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் வறுத்து போடணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். நம்ம இதுல சேர்த்திருக்கிற குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், ஜாதிக்காய் இதெல்லாம் கலந்து ரொம்ப நல்லா வாசனையா ஒரு கோவில் பிரசாதம் மாதிரி இருக்கு. வரக்கூடிய பிள்ளையார் சதுர்த்திக்கு இதே மாதிரி இதே மெத்தட்ல நீங்க இந்த கொழுக்கட்டை பாயசம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும், அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.